ஹலோ பசங்களா, இந்தியாவில் மெடிசன் போலவே இன்னும் நிறைய கோர்சஸுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அண்ட் நீங்கள் நினச்சி பார்க்காத கோர்சஸுக்கெல்லாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு சேலரி வந்து இந்தியாவிலே கிடைக்கும். ஸோ அந்த கோர்சஸ்லாம் என்ன, அதோடைய ஸ்கோப் என்ன, அது என்ன மாதிரி சேலரி கிடைக்கும், என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நான் டோனி வில்ஃப்ரெட், பயாலஜி எஜுகேட்டர் அட் Xylem Learning. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ நான் மெயினாக உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 கோர்ஸ் பற்றி நான் சொல்லுவேன், சரியா? ஸோ இப்போ பேசிக்காக இதில் நீங்கள் ஆயுஷ் கோர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ஆயுஷ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, A ஃபார் ஆயுர்வேதா, Y ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி, U ஃபார் யுனானி, S ஃபார் சித்தா, H ஃபார் ஹோமியோபதி. நம்ம இந்த ஆயுர்வேதா அதுக்கப்புறம் வந்து ஹோமியோபதி இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மற்ற கோர்சஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் நாலேஜ் அல்லது ஓவரால் எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், ரைட்? இது இல்லாமல் நம்ம டென்டல் பிடிஎஸ் கோர்ஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்புறம் பேராமெடிக்கல் கோர்சஸில் பிபிடி பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ரைட்? அண்ட் பிபிடி இல்லாமல் இன்னொரு பேராமெடிக்கல் இருக்குது, பேராமெடிக்கல் கோர்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் பிஓடி, ரைட்? நம்ம அதை பற்றியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், சரியா? ஸோ பேசிக்காக உங்களுக்கு தெரியும், பிடிஎஸ் அப்படின்னா டென்டிஸ்ட்டு, ஓகே, டென்டல் டாக்டர். பிஏஎம்எஸ் அப்படின்னா ஆயுர்வேதா டாக்டரு, அண்ட் பிஹெச்எம்எஸ் அப்படின்னா ஹோமியோபதி டாக்டர், அண்ட் பிபிடி அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அவங்களையும் டாக்டர்னு கூப்பிடுவாங்க, ரைட்? அண்ட் பிஓடி அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு. ஸோ அவங்களையும் ஒரு சில இடத்துல கிளினிக்ஸில் வந்து அவங்கள டாக்டர்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஆக்சுவலி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, ரைட்? ஸோ இப்போது இந்த கோர்சஸ் உடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத பேசலாம். பிடிஎஸ்ஸு உங்களுக்கு நல்ல ஸ்கோப்பே இருக்குது. நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறீங்க, மாஸ்டர்ஸ்லாம் பண்ணுறீங்க, எம்டிஎஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நல்ல சூப்பரான ஸ்கோப் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை அகாடமிக் சைடு போகலாம், டீச்சிங் சைடு, இல்லை ரிசர்ச் சைடு கூட போகலாம் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும், ரைட்? அப்போது சேலரி என்ன மாதிரி வரும் சார் அப்படின்னா, பேசிக்காக ஸ்டார்டிங்கே 25 to 40K per month நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்தியாவில். ஸோ அப்ராடில் இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஓனாக கிளினிக் வைக்கிறீங்கன்னா 60 to 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஓனாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு லிமிட்டே ஆக்சுவலி கிடையாது, சரிங்களா? ஸோ ஒரு பிஸ்னஸ் மாடலை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கீழே நிறைய டென்டிஸ்ட்டை வச்சு அப்படி பண்ணும்பொழுது அதுக்கு லிமிட்டே கிடையாது, இதுதான் உண்மை, சரியா? நம்ம ஒரு ஆவரேஜாக வச்சு சொல்லியிருக்கிறோம். டிமாண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஏர்பன் ஏரியாஸ் மோஸ்ட்லி சேச்சுரேட் ஆகிருச்சு. சிட்டிஸ்லலாம் டென்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ரூரல் ஏரியாஸில் இன்னும் நிறையா ஸ்கோப் வந்து இருக்குது. நீங்கள் ரூரல் ஏரியாஸை நல்லா டார்கெட் பண்ணலாம். ஸோ காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது இப்போ டிமாண்ட் ஏறிட்டே இருக்குது. ஸோ பல்லு சொத்தையாயிருச்சு, பல்லு பிடுங்க போகிறோம், அது வேற கதை. பல்லை வந்து ஜொலிக்கிற மாதிரி அழகாக்குறது அல்லது கோல்டு பல் வைக்கிறது, டைமண்ட் பல் வைக்கிறதுன்னு நிறைய பேர் இப்போ கிளம்பிட்டாங்க. அப்போது அந்த காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது இப்போ பயங்கரமாக ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ இது பிடிஎஸ் உடைய டிமாண்டு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் கிளினிக் வைக்கலாம், இல்லை டீச்சிங் சைடு போகலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் பிடிஎஸ். ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து வி ஹாவ் ஆயுர்வேதா பிஏஎம்எஸ். ஸோ ஆயுர்வேதா டாக்டர்ஸையும் டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க, சரியா? ஸ்டார்டிங்கே நீங்கள் 20 to 35K per month எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, ஒரு கிளினிக்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா 50K to 1 lakh ப்ளஸ் தான் சொல்கிறேன். இதுதான், இதுக்குள்ளன்னு போடல, பார்த்தீங்களா? 50K to 1 lakh ப்ளஸ் ஒரு மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஓனாக கிளினிக்லாம் வச்சிங்கன்னா. ஸோ ரொம்ப டிமாண்ட் இப்போ ரீசெண்டாக ஏறிட்டு இருக்கு. காரணம், நம்ம இந்தியாவோட ஆயுஷ் மினிஸ்ட்ரி நிறைய அவேர்னஸ் கொண்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணுறாங்க. ஸோ ரூரல் ஏரியாஸில் பயங்கர பாப்புலர். இந்த வெல்னஸ் டூரிசம்லலாம் இதுக்கு டிமாண்டு ஜாஸ்தி. அப்போது இந்த ரிசார்ட்லலாம் கூப்பிட்டு போகிறாங்களே ஃபாரின் டூரிஸ்டர், ரைட்? அல்லது இந்தியாவில் இருக்க டூரிஸ்டரோ, அவங்களாம் ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த மசாஜ்லாம் ஆயுர்வேதா மசாஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஆயுர்வேதா டாக்டர்ஸை ஹையர் பண்ணுறாங்க, சரியா? அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் பயங்கர டிமாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஆயுஷ் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும், அல்லது பஞ்ச்கர்மா சென்டர் சொல்லுவாங்க கிளினிக்ஸ்னு, யூ கேன் ஒர்க் தேர், அல்லது யூ கேன் கோ ஃபார் ரிசர்ச், இல்லைனா இந்த மாதிரி நான் சொன்ன ஆயுர்வேதா ரிசார்ட்ஸில் யூ கேன் ஆக்சுவலி கோ. அங்கே மசாஜ் அந்த மாதிரியான, நீங்கள் மசாஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லலை, அந்த மாதிரியான விஷயத்துக்கு சம்மந்தமானது தான் இந்த ஆயுர்வேதா ரிசார்ட்ஸில் ஒர்க் இருக்கும், சரியா? ஸோ விச் இஸ் ஆக்சுவலி டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து சூப்பரான இண்டஸ்ட்ரி, சரியா? இப்போ அதில் ஆயுர்வேதா பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் அதுக்கப்புறமா வி ஹாவ் ஹோமியோபதி. ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் ஒரு சில வியாதியெல்லாம் ஹோமியோபதியால் மட்டும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு இருக்கும். சில வியாதி வந்து இன்னும்
டக்குன்னு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாடர்ன் மெடிசன் எம்பிபிஎஸ் வச்சு நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். ஒரு சில வியாதிலாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஹோமியோபதி பண்ணால் கொஞ்சம் நல்லா ஹீலிங் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. சரியா? ஸோ அதான் சொல்லுவாங்க, பிடிஎஸ் ஆயுர்வேதா விட கொஞ்சம் க்ரோத்து ஸ்லோவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓனாக கிளினிக் வைக்கிறீங்க, அப்புறம் ஹோமியோபதியில் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்கன்னா பயங்கர என்ன இருக்குது, ஸ்கோப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே சிட்டிலையுமே ஹோமியோபதி டாக்டர் இவர் அப்படின்னு அந்த டாக்டரோட பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதா? இது என்னதான் பெரிய ஸ்லோ கம்பேர்ட் டு மற்ற டிகிரி சொன்னாலுமே ஒவ்வொரு ஊர்லேயுமே ஹோமியோபதி இந்த ஊர்லையா இந்த டாக்டர்ப்பா அவரோட பேரை நிறைய பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டீங்க ஓனா கிளினிக் வச்சு அப்படின்னா இது பயங்கர ஸ்கோப் இருக்குது. அண்ட் இந்தியாவில் இந்த க்ரானிக் டிசீஸ் இருக்கும்ல, வியாதி வந்துச்சுன்னா ரொம்ப நாளுக்கு இருக்கும்ல, அந்த வியாதியெல்லாம் குணப்படுத்துறதுக்கு ஹோமியோபதி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ சேலரி வந்து ஸ்டார்டிங் 15 to 30K ஒரு மாதத்துக்கு யூ கேன் ஏர்னு. ஸோ ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆயிடுச்சுன்னா 40 to 80K ப்ளஸ் பர் மந்த்துக்கே சொல்கிறேன். சரியா? இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் கிளினிக்கு, இல்லைனா யூ கேன் ஒர்க் அட் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல், அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி கீழே வர கவர்மெண்ட் ஜாப்ஸில் நீங்கள் போகலாம். அண்ட் யூ கேன் ஆக்சுவலி டீச் அல்லது யூ கேன் கோ ஃபார் ரிசர்ச் ஆல்சோ. ஸோ இந்த கோர்ஸஸ் எல்லாத்துக்குமே அப்ராடில் இன்னும் பயங்கர வேல்யூ வந்து இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்தியாவோட விஷயம். அடுத்து பேராமெடிக்கலில் வருது பிபிடி, ஃபிசியோதெரப்பி. அப்போ இவங்களையும் டாக்டர் தான் சொல்கிறாங்க, ஃபிசியோதெரப்பி டாக்டர் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ஸ்போர்ட்ஸு, ஹாஸ்பிட்டலு, ரீஹேப் சென்டரு, அதுக்கப்புறம் ப்ரைவேட் ப்ராக்டிஸு அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா பயங்கர ஸ்கோப் இருக்குது. இப்போ இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம்லலாம் ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஃபிசியோ 2 ஃபிசியோன்னு வச்சுருப்பாங்க. அவங்க சம்பளம்லாம் பயங்கரமாக இருக்கும். சரியா? நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு சம்பளம் இருக்கும். ரைட்? ஸோ மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கோப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது பயங்கரமாக இது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஏன் பயங்கரமாக ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்னா பாப்புலேஷன் வந்து நிறையா ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபிசியோதெரப்பி வந்து தேவைப்படுது. ஏஜிங் பாப்புலேஷன்னா மக்கள் நிறைய பேருக்கு வயசாகுது. ஸோ வயசாக மூட்டு வலி, கால் வலிலாம் நேச்சுரலாக வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணி கொஞ்சம் அவங்க வலியெல்லாம் வந்து குறைக்கலாம். ஒரு காலத்தில் 80-85 வயசில் வர வலியெல்லாம் இந்த காலத்தில் 60-55 வயசுலேயே வந்துடுது. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸசைஸே எதுவுமே தெரியாதனால தான் அப்படிப்பட்ட வலி வருது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கன்சல்டிங் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா பயங்கர ஸ்கோப் இருக்குது. ஸோ ஃபிட்னஸ்ஸு, இன்ஜுரி, அதான் ஃபிட்னஸ் இதில் வந்துடும். அப்புறம் இன்ஜுரி ஆகுதுன்னா அதுக்கு ஃபிசியோ பண்ணுவாங்க. அப்புறம் ரீஹேப் அப்படின்னா சில பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிரும். அப்புறம் ஆக்சிடெண்ட் ஆனோடனே பெட்லேயே இருந்துருவாங்க, கையிலையோ காலையோ ஆக்சிடெண்ட் ஆகுது. ஃபர்தராக அவங்களால கை காலை மூவ் பண்ண முடியாத நிலமை வந்துடும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கன்சல்டிங் பண்ணி அந்த கை கால் மூவ்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வந்து ரீஹேப்பில் வந்துடும். சரியா? ஸோ சேலரி வந்து 18 to 30K per month வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறீங்க, ஒரு ஓனாக கிளினிக் வைக்கிறீங்கன்னா 50 to 1 lakh ப்ளஸ் earn பண்ணலாம். நீங்கள் ஓனாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு லிமிட்டே வந்து கிடையாது. ஸோ வாட் யூ டூ இஸ் நாட் that much important than how do you do. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எப்படி பண்ணுறீங்கன்றதை விட பெருசாக முக்கியம் இல்லை, எப்படி பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூ கேன் ஒர்க் அட் ஹாஸ்பிட்டல்ஸ். நான் சொன்ன மாதிரி கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டீமில் ஒர்க் பண்ணலாம், கிளினிக் நீங்கள் வைக்கலாம், என்ஜிஓஸோட ஒர்க் பண்ணலாம். அப்ராடில் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபிட்னஸ் சென்டர்ஸில் தனியாக ஃபிசியோ அப்படின்னு ஹையர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ இது இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லிட்டு பிஓடி சொல்லுவாங்க. இதுவுமே ஃபிசியோதெரப்பி மாதிரி, பட் இட் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, ஸோ இவங்களுமே நிறைய பேர் டாக்டர்ஸ்ன்னு போட்டுக்கலாம் தான் பீப்புள் ஆர் சேயிங். ஓகே, என்னுடைய நிறையா தெரிஞ்சவங்க முடித்தோடனே தே ஹவ் டாக்டர் அப்படின்ற டைட்டில் போட்டிருக்கிறாங்க. அப்போ இது என்ன வந்துடும் அப்படின்னா லேர்னிங் டிசபிலிட்டி வரும், இதெல்லாம் ஒரு சப்டொமைனாக வரும். ரைட்? ஸோ அடிப்படையான ஒர்க்கை செய்கிறதுக்கே முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்க, வயசானவங்களாம், பேசிக் டெய்லி ஒர்க்ஸு. அப்போ அதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணுறது ஆக்குபேஷன் தெரபிஸ்டோடைய ஒன் ஆஃப் த வேலை. நான் சொல்கிறது ஒன் ஆஃப் த வேலை. அவங்களுக்கு நிறைய வகையான ஒர்க்ஸ் இருக்குது. இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஓகே, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் அப்ராட்லேயும் சூப்பரான ஸ்கோப் இருக்குது. ஸோ நீங்கள் மெடிசனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டு எம்பிபிஎஸ் இல்லை, அதுக்கு நெக்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணலான்னா யூ கேன் கோ ஃபார் பிடிஎஸ். இல்லை நான் வந்து என்ன சொல்கிறது
டீத் மட்டும் இல்லாமல் பாடி ஃபுல்லாகவே நான் ட்ரீட் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஆயுர்வேதா. ஹோமியோபதி வந்து நீங்கள் இதில் க்ரோத் ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஹோமியோபதி மேலே பேஷனேட்டாக இருக்கீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஹோமியோபதி. ஃபிசியோதெரப்பி போகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ்ஸு ரீஹேபு தென் ஹேண்ட்ஸ் ஆன் தெரப்பிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் ஃபிசியோதெரப்பி. எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான், புரியுதா? ஒவ்வொரு படிப்பில் ஆரம்பத்திலேயே ஸ்கோப் அதிகம் இருக்கும், ஒவ்வொரு படிப்பில் நாட்கள் ஆனோடனே தான் ஸ்கோப் வரும். ஆனால் என்ன படிப்பு படித்தாலும் அந்த படிப்பை படிச்சுட்டு நீங்கள் சிறப்பான ஒர்க்கை பண்ணணும். இந்த ஒர்க்கில் இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. நீங்கள் என்ன ஒர்க் வேணால் பண்ணுங்கள், இந்த ஒர்க்கில் இவரை அடிச்சுக்க இவரோ இவங்களோ ஓகே மேலோ ஃபீமேலோ இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஸோ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம Xylemலேருந்து நிறைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. ஸோ ஒரு வேளை நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் லான்ச் பண்ண ஆன்லைன் கோர்சஸ்க்கு பேர் தான் வெற்றி பேட்ச் அண்ட் அதுக்கப்புறம் வந்து தளபதி பேட்ச். ஓகே, ஸோ வெற்றி பேட்சில் என்ன பண்ணுவோம், இது ரிப்பீட்டர்ஸ்க்கான பேட்ச். 1 இயரில் 11th + 12th சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். ஆன்லைனில் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற ஆன்லைன் ஃபேக்கல்டிஸ் நாங்கள் தான் வந்து ஆப்லைன் கிளாஸ் எடுப்போம். அண்ட் தளபதி பேட்ச் அப்படிங்கிறது 12th பசங்களுக்காக இந்த 1 இயருக்குள்ளார 12th சிலபஸை முடிப்போம். அப்படியே சைட் பை சைடு எவ்ரி சண்டே வந்து 11th போர்ஷனுக்கான ஒரு மேரத்தான் ரிவிஷன் இருக்கும். ஒரு நாளில் 4 கிளாஸஸ் வச்சு 11th போர்ஷனை சைட் பை சைடு முடிச்சுட்டே வருவோம். ரைட்? ஸோ இது இல்லாமல் நமக்கு ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து இருக்குது. சரியா? ஆஃப்லைன் கோர்சஸ் நம்மளுடைய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸில் இருக்குது. ரைட்? அப்போது அதில் ரிப்பீட்டர்ஸ்க்கான அந்த கோர்ஸுக்கு பேர் மாரா பேட்ச். ஓகே, ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் அண்ட் ஜேஇ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் வந்து நம்ம நீட் மட்டும் வச்சுருக்கிறோம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இயர்லாம் ஆன்லைனில் ஜேஇயும் கொண்டு வந்துடுவோம். ஆஃப்லைனில் நீட் அண்ட் ஜேஇ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம இதே தளபதி ப்ரோ அப்படின்ற கோர்ஸ் வந்து ஆஃப்லைன் கோர்ஸு. இது எதுக்கு சார் அப்படின்னா, கரண்ட்டாக 12th படிக்கிற பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அவங்க நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கலாம். அண்ட் அது அதே மாதிரி தலை ப்ரோ ஓகே அப்படிங்கிறது வந்து 11th இப்போ கரண்ட்டாக படிக்கிற பசங்க அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் 5:30 to 8:30 நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் அவங்க நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷனாக பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஆஃப்லைன் கோர்சஸ் நீட் அண்ட் ஜேஇ ரெண்டுத்துக்குமே வரும். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே பயங்கர சூப்பர் ஹெல்ப்ஃபுல். தலை ப்ரோ வந்து ஜூன் மாதம்லேருந்து ஆரம்பிக்குது. ஈவினிங் 5:30 to 8:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். நம்ம ஆன்லைன் கோர்ஸான தளபதி ஃபார் நீட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 16,499 அதுதான் அதோடைய ப்ரைஸு. இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். சின்ஸ் இட் இஸ் அன் ஆன்லைன் கோர்ஸு. லைவ் கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு மென்டர் அசைன் பண்ணிடுவோம், டவுட் ஃபேக்கல்ட்டி அசைன் பண்ணிடுவோம். அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். ஆப்பில் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டடாக தனியாக அது இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ ஃபீச்சர் இருக்குது, அப்போ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற ஃபீச்சர் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். அது இல்லாமல் மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்லாம் நடக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னா, ஜூன் 15th வரைக்கும் ஒரு 500 rupees நம்ம டிஸ்கவுண்ட்டாக நம்ம பசங்களுக்கு கொடுக்குறோம். அப்போது இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கூப்பான் கோடை போடணும், TPN 500 அப்படின்ட்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூ கேன் யூஸ் தேட். ரைட்? ஃபர்தர் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 8129000700. ஸோ தளபதி ப்ரோ அப்படிங்கிறது நான் 12th பசங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதுவுமே 5:30 to 8:30 தான் கிளாஸஸ். ஸோ தளபதி ப்ரோ இந்த ஆஃப்லைன் 11th and 12th படிக்கிற பசங்களுக்கான கிளாஸஸுக்கான டைமிங் இது நீட்டாக இருக்குது. அப்படின்னா மண்டே ஃபிசிக்ஸ் 2 மணி நேரம், பாட்னி 1 மணி நேரம், chemistry 2 மணி நேரம், zoology 1 மணி நேரம், and again Wednesday is study holiday. Then botany will have class for 1 hour and chemistry 2 hour, zoology 1 hour and physics 2 hour. Then you will have study holiday on Saturday. Then on Sunday இந்த வாரம் ஃபுல்லாக படித்ததுக்கான வீக்லி டெஸ்ட் இருக்கும். அப்படியே ஜேஇ பேட்டர்னுக்கு ஜேஇ ஃபார்மில் வரும். ஸோ ஃபிசிக்ஸ் 1.5, மேக்ஸ் 1.5, chemistry 1.5, மேக்ஸ் 1.5. Then you have study holiday. Then maths 1.5 hours, chemistry 1.5 hours, மேக்ஸு and again physics. புரியுதா? ஸோ 1.5 வந்துடும். அப்போது இங்கே ஒரு ஸ்டடி ஹாலிடே, இங்கே ஒரு ஸ்டடி ஹாலிடே. இந்த வீக்லி டெஸ்ட்டில் வாரம் ஃபுல்லாக படித்ததுக்கான அந்த போர்ஷனுக்கான டெஸ்ட் இருக்கும். ஸோ 12 hours ப்ளஸ் கிளாஸு. ரைட்? அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. அந்த ஆன்லைன் கோர்ஸ் சொன்னால வெற்றின்னு ரிப்பீட்டர் பசங்களுக்காக. ஸோ அதோடைய ப்ரைஸு 19,499. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூ கேன் கிளிக் அண்ட் ஜாயின். அப்போது நான் சொன்ன மாரா பேட்ச் இது வந்து
ஆஃப்லைன் ரிப்பீட்டர் பேட்ச். ஸோ இது பயங்கர உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃப்லைன் சென்டரை போய் விசிட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் கோர்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃப்லைன் சென்டரை விசிட் பண்ணி நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதெல்லாம் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போங்க, விசிட் பண்ணுங்கள், ஃபேக்கல்டிஸ்ட்டை பார்த்து பேசுங்க, டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், மெட்டீரியலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஆஃப்லைன் சென்டருக்குன்னு தனியாக எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸை நம்ம வச்சுருக்கிறோம். 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் அட்மிஷன் ரிலேட்டடாக நீங்கள் கேட்டுக்கலாம். 24/7 உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். சரியா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொரு வருஷம் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நான் சொன்ன கோர்சஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த 2025 எக்ஸாம் எழுதுனேன், நல்ல ஸ்கோர் வந்துச்சு, கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துட்டேன் அப்படின்னா ஓகே. இல்லை இந்த மாதிரி மற்ற ஆயுஷ் கோர்ஸோ இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ பயங்கரமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் நிறையா வீடியோக்கு சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். See you.